இங்க தனியா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தவன் பெட்டுக்கு அடியில இருந்து வெளியே வரான். வந்தவன் பாட்டில வச்சிருக்கிற அனஸ்தீசியாவை அவ மூக்குல வச்சு அவளை மயக்கமாக்கிடுறான். அதுக்கப்புறம் அவளோட பிரஷ் எடுத்து பல் வளர்க்குறான், ஷவர்ல குளிக்கிறான். குளிச்சு முடிச்சதும் பாத்ரூம்ல இருக்கிற அவனோட ஹேரை கிளீன் பண்ணிட்டு நியூடா அவளை கட்டி பிடிச்சி பெட்ல படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அலாரம் வச்சு எழுந்து அவ வீட்டுல இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறான். இது எதுவுமே தெரியாத அந்த பொண்ணு மார்னிங் தூங்கி எழுந்து வேலைக்கு கிளம்பி போவா. அப்ப அவ வீட்டுல தனியா இருக்கிறது தெரிஞ்சா திருடாங்க வருவாங்கன்னு அவளோட சேஃப்டிக்காக மென்ஸ் யூஸ் பண்ற திங்ஸை வாங்கி வச்சிருப்பா. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா டோரோட லாக்கு ஓபன் ஆகியிருக்கு. அதனால பயந்து போனவ ரூமோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போயிடுவா. இப்படியே டெய்லியும் அவ தூங்குறதுக்கு அப்புறம் அந்த ஆளு இதே தான் பண்றான். இவளுக்கு டெய்லி அனஸ்தீசியா கொடுக்கறதுனால அவ உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. அவ வீட்டுல இருக்கிற ஃபுட்டும் சீக்கிரம் காலி ஆகுது. அப்படி ஒரு நாள் நைட்டு தூங்கலான்னு போறா. அப்ப அவ வீட்டு டோரை யாரோ ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால ரொம்ப பயந்து போய் அது யாரா இருக்குன்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா ரூமுக்கு வெளியே ஒரு சிகரெட் மட்டும் இருக்கு. இதனால இவ போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அப்ப அங்க வர போலீஸ் அவ சொல்றதை கேட்டு யாராவது டோரை தப்பா தட்டிருப்பாங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.